வணக்கம் நண்பர்களே. இந்த மத்திய பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கான சிறப்பு திட்டங்கள் மற்றும் நிதி ஒதுக்கீடுகளை பத்தி 2-3 வீடியோக்களாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இது அதை சார்ந்த மற்றும் ஒரு வீடியோ. இதுல குறிப்பா மகளிர் தான் ஃபோக்கஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்குறோம். பட்ஜெட் அறிவிப்புகள்ல செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், மகளிருக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது கடந்த 4.5 ஆண்டுகள்ல மிகப்பெரிய கேள்விக்குரியதா இருக்கு. இதை சொன்னா பிடிக்காது, ஆனா உண்மை நிலைமை என்ன அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமா தைரியமா உடைச்சி எடுத்து பேசுறவர் திரு அண்ணாமலை மட்டும்தான். யாருமே அதை பத்தி கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏதோ உப்புக்கு சப்பானி மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க. நேரடியான தாக்குதலோட பேசக்கூடியது இந்த அரசு செய்வது சரியில்லை அப்படின்னு. அதனாலதான் போன ஒரு வீடியோல அண்ணாமலை சாரை பத்தி சொல்லியிருந்த போது, அவருக்கு ஐபிஎஸ் ஆபீசரா இருந்ததுனால லா அண்ட் ஆர்டரை பத்தி அவர் கையில எடுத்தாருன்னா திறமையாக செயல்படுவார் அப்படின்னு. எப்ப லா அண்ட் ஆர்டர் ஒரு நல்ல நிலைமையில ஒரு மாநிலத்துல இருக்கோ, தொழில் முனைவோர்கள் ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துக்கு வருவாங்க, முதலீடு செய்வாங்க, உற்பத்தி அதிகரிக்கும், தொழிற்கூடங்கள் அதிகரிக்கும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், மக்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். தொழிலதிபர்களுக்கும் சரி, வேலை செய்பவர்களுக்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, ஒரு அச்சுறுத்தல் இல்லாத ஒரு நிலைப்பாடு இருந்ததுன்னா அங்க ஆட்டோமேட்டிக்கா பொருளாதார வளர்ச்சி வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அது இப்ப வருது. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, மத்திய அரசு இதுக்கெல்லாம் பலவிதமான முன்னெடுப்புகளையும் திட்டங்களையும் நிதி ஒதுக்கீடுகளையும் அறிவிச்சிருக்காங்க. எந்தெந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் குயிக்காவே பார்த்துடலாம். முதல்ல என்ன அப்படின்னா, போன வீடியோல ஒரு இண்டிகேஷன் மாதிரி ஒரு சின்ன குறிப்பு மாதிரி சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னா, லக்பதி தீதி, லட்சாதிபதி பெண்கள் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட 1 கோடி லட்சாதிபதி பெண்களை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் இருந்தார். இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தென்னிந்தியால 90 லட்சம் பேருக்கு குறி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு திட்டம் முறைப்படுத்தப்பட்டுள்ளது, அது வகுக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தோம். இப்ப குறிப்பா தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்தீங்கன்னா 40 லட்சம் பெண்கள் பலவிதமான தொழில்கள்ல வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. நான் சொல்றது ஏதோ இந்த ஆபீஸுக்கு போய் வேலை செய்யறாங்கல்ல, பேங்க்ல வேலை செய்யறது, இன்சூரன்ஸ்ல வேலை செய்யறது, ஃபேக்டரியில, அதை பத்தி இல்ல, சுய தொழிலாக தானாகவே செய்வது எந்தெந்த மாதிரி வேலைகள் எல்லாம் இருக்காங்க, அது மட்டுமே 40 லட்சம். இதைத்தான் செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படிங்க. இன்னொன்னு SHE, செல்ஃப் ஹெல்ப் என்டர்பிரனர்ஸ், தொழில் முனைவோர், தங்களுக்கு தாங்களாகவே. நமக்கு நாம என்ன ஒரு டயலாக், அது இல்ல, இது உண்மையாகவே சுயசார்பு. என்னுடைய தொழில், என்னுடைய கைவண்ணம், என்னுடைய திறமை, அதன் மூலமாக நான் சம்பாதிப்பது. இப்ப ஏதோ ஓரளவுக்கு சம்பாதிக்கிறோம், அதை எப்படி மேம்படுத்துவது, அதை எப்படி இன்னும் அதிகரிப்பது, அதற்கான திட்டங்கள் தான் இப்ப பாரத பிரதமர் இப்ப மத்திய அரசு பட்ஜெட்ல அறிவிப்பு செஞ்சிருக்காங்க. குறிப்பா தமிழ்நாடு போக்கஸ்க்கு அது எந்த இடத்துல வரப்போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த 40 லட்சம் மகளிர் எந்தெந்த மாதிரி சுய தொழில்கள்லாம் செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி டெய்லரிங் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு டீச்சிங் டியூஷன் மாதிரி எடுப்பாங்க, கிளாஸ் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சொல்றது விவசாய கூலி வேலை செய்யறாங்க, அது இல்லை, அதை தவிர சொல்லு. அதுக்கப்புறம் சில பேர் ரெடிமேடு ஸ்நாக்ஸ், அதாவது அதெல்லாம் செஞ்சு விற்பாங்க, சிப்ஸ், தின்பண்டங்கள் அதெல்லாம் செஞ்சு விற்கிறது. இதை தவிர என்ன பண்ணுவாங்கன்னா, ஊறுகாய், அப்பளம், இதெல்லாம். இந்த ஊறுகாய்னு சொன்னாலே நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை கேவலமா பேசாத எதிர்கட்சி நபர்களே கிடையாது. ஊறுகாய் மாமி, ஊறுகாய் மாமின்னு அவங்களுக்குலாம் தெரியாது ஊறுகாய் எப்பேற்பட்ட ஒரு பொருளாதார வளர்ச்சி திட்டம், அது எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் பொருளாதாரத்துக்கு கொடுக்குது அப்படின்னு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கிருஷ்ணா யாதவ் அப்படிங்கிற ஒருத்தர் வெறும் 500 ரூபாயில தான் ஊறுகாய் போடுறதுக்காக ஆரம்பிச்சாங்க. ஒரு சின்ன பிசினஸ் மாதிரி ஆரம்பிச்சாங்க, சின்ன சின்ன பேக்கெட்ல போட்டு கொடுத்துரு. இன்னைக்கு அவங்களுடைய மொத்த டர்ன் ஓவர் சொல்லக்கூடியது 4 கோடி ரூபாய். மகிழா புரஸ்கார் அவார்டுன்னு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, மகிழா சக்தி புரஸ்கார் அவார்டு, அது மாதிரி கொடுத்துருக்காங்க. 500 ரூபாயில ஆரம்பிச்ச தொழில் அவங்களுக்கு இன்னைக்கு 4 கோடி ரூபாய் வந்திருக்கு. அதே மாதிரி இங்கிலாந்துல ஒருத்தர் இருக்காரு, பதக்னு, இந்தியர் தான் அவர், லக்ஷ்மி நாராயண் பதக்னு நினைக்கிறார். அவர் வெறும் 5 பவுண்ட் ஸ்டெர்லிங்ல தான் தன்னுடைய ஊறுகாய் வியாபாரத்தை ஆரம்பிச்சார். அது இன்னைக்கு கிட்டத்தட்ட 100 மில்லியன் அளவுக்கு ஊறுகாய் வியாபாரம் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி பலதையும் சொல்லலாம். தமிழ்நாட்டுல கூட நீங்க பார்த்திருப்பீங்க, மசாலா ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா 2.25 லட்சம் கோடி ரூபாய் பெருமானம் உள்ள மசாலா பொருட்கள், ரெடிமேடு மசாலான்னு சொல்லக்கூடியது விற்பனை ஆகிறது இந்தியா. அகில இந்தியாவில் எடுத்தீங்கன்னா 2.25 லட்சம் கோடி ரூபாய்க்கு அந்த அளவுக்கு வியாபாரம் ஆகுது. நினைச்சு பாருங்க எப்பேற்பட்டது. ஆனா நம்ம எல்லாம் என்ன நினைப்பாங்க, நோ இல்ல சார், நான் ஐடி படிச்சுட்டேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டேன், நல்ல ஒரு கார்பரேட் ஆபீஸ்ல தான் வேலை செய்வேன். கிடையவே கிடையாது. ஒன்னும் இல்ல, மகாராஷ்டிரால லிஜ்ஜத் பாப்பட் அப்படின்னு இருக்கு, மிக சாதாரண கோஆபரேட்டிவ். எல்லா பெண்கள்கிட்டயும் அந்த லிஜ்ஜத் கம்பெனில இருந்து போய் மாவு கொடுப்பாங்க, அவங்க அதை அப்பளம் இட்டு கொண்டு காய வச்சு கொடுக்கணும். அது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மகளிருக்கு சுய உதவி, சுய தொழில் செய்வதற்கான அமைப்பாக மிக பறந்து விரிந்து உள்ளது. அது எவ்வளவோ மகளிர் அதுல பயனடைகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, நல்ல நிம்மதியான வாழ்க்கை வாழறாங்க.
இது மகாராஷ்டிரால மிகப்பெரிய அளவில் இருக்கு. அதே மாதிரி ஆரம்பிச்சதுதான் வர்கீஸ் குரியன் ஆரம்பிச்சதுதான் இந்த அமுல். பெண்கள் தான் அதுல இருக்காங்க. சோ கால்நடை வளர்ப்பு இந்த மாதிரி பல விதமான இதுல இருக்காங்க இல்லையா. இவங்க எல்லாருமே ஒரு ஃபோக்கஸ் இல்லாம இருப்பாங்க, ஏனோ தானோன்னு செய்வாங்க. அவங்க எல்லாரையும் ஒருங்கிணைந்து ஒரு கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட் மாதிரி கொண்டு வந்து அவங்களுடைய வருமானம், அவங்களுடைய செயல்பாடுகளை இன்னும் மேம்படுத்தி அதன் மூலமாக அவங்க செய்யக்கூடிய பொருட்களுக்கான சந்தையை உருவாக்கு, அதுக்கு பிராண்டிங் பண்ணுவது, அதன் அருமையான அழகான ஒரு கவர்ச்சிகரமான பேக்கேஜிங். இதுக்கு தனியா ஒரு இன்ஸ்டிடியூட்டே இருக்கு, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேக்கேஜிங்னு அந்தேரி பக்கத்துல இருக்கு மும்பைல. மிகப்பெரிய இன்ஸ்டிடியூட். அவங்க விதவிதமான பேக்கிங்லாம் செஞ்சு தராங்க. ரொம்ப அழகான டிசைன்ஸோட செய்யறாங்க. டிசைனிங், இந்த பேக்கேஜிங் டிசைன் எப்படி செய்யறது, இதை எல்லாமே முன்னெடுத்து செய்வதற்கான திட்டங்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பட்ஜெட்ல. சரி, இதன் மூலமா என்ன ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இருக்கு, இன்னும் பல விதமான இருக்கு. காயர் ப்ராடக்ட் நான் ஏற்கனவே சொன்னதுதான். அப்புறம் டைரி, அதுக்கப்புறம் சின்ன சின்ன தொழில் முனைவோர்கள் அதெல்லாமும் இருக்கு. ஸோ இந்த எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நிதி உதவி, முத்ரா லோன் ஏற்கனவே இருக்கு, நமக்கு தெரியும். இதை தாண்டி இது எல்லாமே நம்ம பார்த்தோம்னா ஒரு மைக்ரோ லெவல்ல தான் செஞ்சுக்கிட்டு வராங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்த இந்த மசாலா பொருட்கள், நான் 2.25 லட்சம் கோடி ரூபாய் பெருமானம் உள்ள அதனுடைய சந்தை இருக்கு அப்படின்னு சொல்றேன். இந்திய MDH மசாலா, இவருடைய வாழ்க்கை வரலாறு நீங்க போய் கூகுள்ல தேடி கண்டுபிடிச்சு படிச்சீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. பல ஆயிரம் கோடி ரூபாய் பெருமானம் உள்ளது. இந்தியாவில் ஊறுகாய் மட்டும் கிட்டத்தட்ட 6500 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சந்தை பொருளாதாரம் இருக்கு. இது அறிவிக்கப்பட்ட சந்தை. இதை தவிர அன்ஆர்கனைஸ்டு செக்டார், முறைப்படுத்தாத அங்கங்க அப்படியே லோக்கலா விற்கிறது. ஒரு வீட்டுல இருப்பாங்க, இன்னைக்கு ஒரு 10 பாட்டில் விற்பாங்க, நாளைக்கு ஒரு 2 பாட்டில் விற்பாங்க, அது தனி. அது இல்லாம நான் சொல்றேன், இதை இப்ப என்ன எடுக்கன்னா, இந்த ஆண்டு கிட்டத்தட்ட அது 8000 கோடியை தொடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் வெறும் ஊறுகாய் மாமின்னு சொல்லிட்டாங்க. ஊறுகாய் வியாபாரம் பண்றவங்களாம் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இங்கேயுமே நிறைய. அதே மாதிரி தீபக் சாங்வின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரும் கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ஊறுகாய் வியாபாரம் பண்றாரு. என்ன அமௌண்ட் யோசிச்சு பாருங்க. ஒரு வருடத்திற்கு 500 கோடி ரூபாய் டர்ன் ஓவர்னா 10% லாபம் வச்சுக்கினா கூட 50 கோடி அவர் சம்பாதிக்கிறார். எந்த ஐடி கம்பெனில உங்களுக்கு 50 கோடி ரூபாய் கொடுக்க போறான் சொல்லுங்க. நீங்க மாடா உழைச்சாலும் ஒன்றும் கிடைக்க போறது கிடையாது. அதனாலதான் சுய தொழில் ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடித்தமானதுல, அதுல குறிப்பா மகளிருக்கு இந்த மாதிரி பல முன்னெடுப்புகளை, திட்டங்களை வகுத்திருக்கு மத்திய அரசுங்கிறது ஒரு சந்தோஷமான செய்தி நமக்கு. இதை தவிர நான் சொன்ன மாதிரி பிராண்டிங் பண்றது, அவங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்காது, சும்மா ஒண்ணுமே லேபிளே இருக்காது, அப்படியே பேக்கெட்ல போட்டு கொடுப்பாங்க. அது மாதிரி இப்ப அப்படி கிடையாது. ஏதாவது ஒரு பிராண்ட். இப்ப நமக்கே தெரியும் தமிழ்நாட்டுல பல பிராண்ட் இருக்கு. அந்த பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அது மார்க்கெட்டிங் ஆயிடும். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மசாலா அந்த மசாலா வருது. அதுல சில பேர் சொல்லுவாங்க, சார் இது சிறுபான்மையரோடது, இது பெரும்பான்மையரோடது, இதை ஆதரிக்கணும், அதை ஆதரிக்க கூடாது, இல்ல அந்த மாதிரி கான்ட்ரவர்சி இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த மாதிரி ஒரு பிராண்ட் நேம் கொடுக்கும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அதனுடைய பேக்கேஜிங், அதுக்கப்புறம் என்னன்னா சர்டிபிகேஷன், ஃபசை, அதுல இருந்து ஒரு உத்தரவாத சான்றிதழ், இதெல்லாம் வாங்கி கொடுக்கும். இது எல்லாத்துக்குமே உதவிகரமாக இருப்பதற்கான அமைப்புகளை அமைக்க போகுது மத்திய அரசு மாநில அரசோட சேர்ந்து. அதுக்கு மாநில அரசு ஒத்துழைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இறுதியான செய்தி இதுல. சரி, இதுக்கப்புறம் என்ன சார் இருக்கு? இவங்க எல்லாமே இந்த மைக்ரோ லெவல்லே இருக்காங்க. சில பேர்லாம் என்ன பண்றாங்கன்னா, பல விதமான பொருட்கள் எல்லாமே சின்ன சின்ன ஃபேக்டரிஸாமே வச்சு இது பண்றாங்க. சோப்பு தயாரிக்கிறது, இந்த மாதிரிலாம் சோப்பு பவுடர் தயாரிக்கிறது, ஆயத்த ஆடைகள் தயாரிக்கிறது. அவங்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு மைக்ரோல இருந்து இன்னும் ஒரு மேக்ரோ லெவலுக்கு வரணும், நீங்க அட்லீஸ்ட் மீடியம் லெவலுக்காவது வரணும் அப்படிங்கிற இந்த MSMEல மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்ல நீங்க மீடியம் என்டர்பிரைசஸ் வரணுங்கிறதுக்காக முத்ரா லோன் ஒரு பக்கம் தனியாக இருந்தாலும், இப்ப மத்திய அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா 2 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் வசதி வங்கிகள் மூலமாக இந்த மாதிரி முதல் தலைமுறை என்டர்பிரனர்ஸ் சொல்லக்கூடிய தொழில் முனைவோருக்கு கொடுப்பதற்காக மத்திய அரசு முன் வந்திருக்கு. திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2 கோடி ரூபாய், 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல, நல்ல கவனிங்க, 2 கோடி ரூபாய். சில பேர் நானே பார்த்திருக்கேன், சில பேர்லாம் பெண்கள்லாம் மும்பைல, இங்க எனக்கு தெரியாது இல்ல, சென்னையில மும்பைல பல பெண்கள் ஆட்டோலாம் ஓட்டுறாங்க, டாக்ஸிலாம் ஓட்டுறாங்க. நம்ம தமிழ் பெண்ணே ஒருத்தர் அங்க டாக்ஸி ஓட்டுறாங்க, திருநெல்வேலிக்காரங்க. அவங்க கூட பல விதமா, ஒரு முறை ஏர்போர்ட் போகும்போது ரொம்ப விவரமா அவங்க கூட பேசிக்கிட்டே தான் வந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது கேட்கறதுக்கு. இத்தனைக்கு அவங்க லா படிச்சிருக்காங்க, ஆனா அதை விட்டுட்டு இல்ல சார் எனக்கு சுயமா தொழில் செய்யணும்னு தானே ஒரு டாக்ஸி ஓடுது. அங்க ஷீ அப்படின்னு ஒரு டாக்ஸி சர்வீஸே இருக்கு, பெண்களுக்காக தனியா ஒரு டாக்ஸி சர்வீஸ். அந்த மாதிரி இது மாதிரி தொழில்லாம் செய்யறதுக்காக 2 கோடி ரூபாய். ஆனா முதல் தலைமுறையா இருக்கணும், நல்ல ஒரு ப்ராஜெக்ட் நீங்க கொண்டு போகணும், அது ஏற்புடையதா இருக்கணும், அது எல்லாத்தையும் செக்கிங் எல்லாம் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் அப்ரூவல் ஆயிடுனா வங்கிகள் மூலமாக. இதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரத்தான் வருது.
அந்த பெண்களை வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு அதை பத்தின புரிதலோ அறிதலோ இல்லாம இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு ஆண்மகன் இருப்பாரு. அவரு எப்படியாவது இதை பண்ணி செஞ்சு அவங்கள மாட்டி விடுறதுக்கும் சான்ஸ் எல்லாம் இருக்கு. அதை நம்ம தான் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அரசு வந்து நல்ல திட்டங்களை அறிவிக்கும், அதை வந்து தகுதித்தம் பண்ணி அதை மடை மாற்றி அதுல வந்து ஏதாவது ஃப்ராடு பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அது தனிநபர் சார்ந்தது. அதுக்கு அரசு எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும் அப்படிங்கிறது தான் நமது பார்வை. சரி, இதை தவிர சார் இதெல்லாம் தொழில் முனைவது எல்லாம் சொன்னீங்க, ரைட். 1,00,000 பெண்களுக்கு மருத்துவம் மற்றும் சுகாதாரம் சார்ந்த பயிற்சிகள் அளிக்க போறாங்க. 1,00,000 பெண்களுக்கு அளிக்க போறாங்க மத்திய அரசு திட்டத்தின் கீழே. அது எந்தெந்த மாதிரி ஏரியால வருது அப்படின்னாக்கா, ஹெல்த் சர்வீசஸ், முக்கியமா ஹெல்த் சர்வீசஸ், அதுக்கப்புறம் வெல்ஃபேர், இவங்க எல்லாமே தரோவா அவங்களுக்கு எல்லாமே ட்ரைனிங் கொடுக்க. எந்தெந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆப்டோமெட்ரி, அதாவது கண்ணாடியை வந்து உங்களுடைய பார்வை சரியில்லை அதுக்கு என்ன கண்ணாடி இருக்கு அந்த மாதிரி. அடுத்ததை வந்து ரேடியாலஜி, அதை பத்தி உங்களுக்கே தெரியும், எக்ஸ்ரே எடுக்கிறது, அதுக்கப்புறம் அந்த டெக்னீஷியன்ஸ் அதை சார்ந்த பயிற்சிகள்லாம் கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் அனஸ்தீசியா கொடுத்தா அந்த பேஷண்ட்டை எப்படி கவனிச்சுக்கிறது. அனஸ்தீசியா டாக்டர் தான் கொடுக்கணும். ஆனா அதற்கு அடுத்தது அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது, அவங்கள பார்த்து கொள்வது, இதுக்கான பயிற்சிகள் எல்லாம் அந்த மாதிரி பெண்களுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் பிசியோதெரப்பி எக்ஸசைஸ்லாம் எப்படி செய்யணும். நமக்கு இப்ப எல்லாருக்குமே உட்காந்து வேலை செஞ்சு முதுகு வலியும் மூட்டு வலியும் அதிகமாக தான் ஆகுது. ஏன்னா கடுமையான உழைப்பு அப்படிங்கிறது மறந்தே போச்சு எல்லாருக்குமே. டெஸ்க் ஜாப் தான். அதனால வரக்கூடிய ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ், அதன் மூலமாக வரக்கூடிய ஹெல்த் பிரச்சனைகள், அதுல குறிப்பா இந்த பிசியோதெரப்பி இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பேசப்படுது. அதுக்கு நிறைய டிமாண்டும் இருக்கு. அதற்கான பயிற்சிகளை கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் அப்ளைடு சைக்காலஜி, குழந்தைகள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எப்ப கேட்டாலும் இதை பத்தி பேசும்போது தான் எனக்கு கபில் தேவ், முன்னாள் இந்திய கிரிக்கெட்டர், அவர் தான் வந்து இந்தியாவினுடைய வேர்ல்டு கப் ஃபர்ஸ்ட் வெற்றி பெற்று கொண்டு வந்தார் இந்தியாவுக்கு. அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லும்போது சொன்னாரு, கிரிக்கெட் விளையாடுறவங்களை போய் பார்த்தா அவங்க சொல்றாங்க எனக்கு ஒரே டென்ஷனா இருக்குன்றாங்க. எப்படி? நான் எனக்கு பிடிச்ச விளையாட்டை விளையாடும் போது அந்த விளையாட்டை எவ்வளவு நேரம் விளையாடினாலும் எனக்கு டென்ஷனே வராது. அதே மாதிரி ஒரு குழந்தைகிட்ட போய் கேளுங்க, ஒரே போர் அடிக்குது, ஒரே டென்ஷனா, ஒரே அதாவது டிப்ரெஷன், இந்த மாதிரிலாம் பேசுறாங்க. யாருமே தனக்கு பிடித்த ஒரு வேலையை செய்யும் போது அதுல எப்படி போர் அடிக்கும், அதுல எப்படி டென்ஷன் வரும், அதுல எப்படி டிப்ரெஷன் வரும்னு ஒரு இன்டர்வியூல ரொம்ப அருமையா சொல்லியிருந்தாரு கபில். அதை பார்க்கும்போது இன்னைக்கு தொட்டதுக்கு எல்லாமே கோவம் வருது, தொட்டதுக்கு எல்லாமே டிப்ரெஷன் வருது, டென்ஷன் ஆறாங்க. ஆக அந்த அப்ளைடு சைக்காலஜி மூலமாக இவங்களை நல்முறைப்படுத்துவது அதற்கான இது. இதை தவிர பிஹேவியரல் ஹெல்த், இந்த மாதிரி பல ஏரியால மத்திய அரசு திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளது. இவங்களுக்கு 1,00,000 பெண்களுக்கு இதற்கான பயிற்சி அளிக்கப்படும். ஏன்னா இவர்களுடைய தேவை மிகப்பெரிய அளவுல நாளாக அதிகரிச்சுக்கிட்டே வருது. அதை மீட் பண்றதுக்கான இதெல்லாம் இதுல வரும். அதே மாதிரி இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு காலகட்டத்துல, அதாவது இது சீசனல் அப்படின்னா அப்படி இல்லாம நிரந்தர வருமானம் இருப்பது போன்ற ஒரு திட்டங்களை வகுத்து அதற்கான நிதி ஒதுக்கீடு, முனைப்புகள் எல்லாமே செய்யப்பட்டுள்ளது. இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு குறிப்பா மிகப்பெரிய அளவுல நன்மை விளைவிக்கும். இதை விட மிக மிக முக்கியமான தமிழ்நாட்டுக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, தமிழ்நாட்டுல 38 மாவட்டங்கள் இருக்கு. எல்லா மாவட்டங்களையும் நல்ல வசதியுடன் பாதுகாப்புடன் கூடிய மகளிர் தங்கு விடுதிகள் கிடையாது. இது நிதர்சனமான உண்மை. பலவிதமான கட்டுப்பாடுகள், பலவிதமான, அதாவது விடுதி இருக்கும், அது சரியான முறையில இயங்காது. அங்க வந்து குவாலிட்டி அப்படிங்கிறது, நல்ல சாப்பாடோ இல்ல நல்ல சேவைகளோ அங்க இருக்காது. தரமான சேவைகள் எதுவும் இருக்காது. அது உணவுப் பொருட்களா இருக்கட்டும், மற்ற எந்த சேவையா இருக்கட்டும் இருக்காது. வாடகை அதிகமா இருக்கும், பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைவாக இருக்கும், கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும், இந்த மாதிரிலாம் இருக்கு. இதை முன்னெடுத்து தான் இதுக்கு காரணமா பாரத பிரதமர் எதை பத்தி சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதனால இந்த மாதிரி தங்கும் விடுதிகள் இல்லாததுனால சிறு சிறு டவுன் மற்றும் கிராமத்திலிருந்து வந்து பெரிய நகரங்கள்ல படிக்கக்கூடிய, அதாவது என்ஜினியரிங்கோ இல்ல டெக்னாலஜியோ, அதாவது இந்த STEMனு சொல்லுவாங்க, சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டெம், அந்த ஏரியாவில் மேல் படிப்பு படிக்கக்கூடிய மகளிர் தொடர்ந்து படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாலையும், தங்குவதற்கு இடம் இல்லாமலும், பாதுகாப்பு இன்மையினாலையும்
அதை பாதியிலேயே விட்டு விடுகிறார்கள். அதனால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல எர்னிங் பொட்டன்ஷியல்னு சொல்லக்கூடிய வருமானங்கள் எதுவுமே இல்லாம அப்படியே வாழ்க்கையில ஒரு மாதிரி அமுங்கி போயிடுறாங்க அப்படிங்கிறதை முன்னெடுத்து எந்த அளவுக்கு யோசனை பண்றாங்கன்றதை நம்ம பார்க்கணும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு முனைப்பா யோசனை செஞ்சு அதற்கான ஒரு தீர்வு கொண்டு வந்து ஒரு திட்டத்தை தீட்டி நிதி ஒதுக்கீடு செய்யறாங்கிறது தான் ஆச்சரியகரமான விஷயம். அது இந்த பட்ஜெட்ல சொல்லுங்க. 38 மாவட்டங்கள், ஒவ்வொரு மாவட்டத்திலும் முதல் கட்டமாக ஒரு மகளிர் அனைத்து வசதியுடன் கூடிய ஒரு மகளிர் விடுதி கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃபோர்டபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிற, அதாவது கிராமத்தில் இருந்தோ இல்ல சிறு நகரங்கள்ல இருந்து வரக்கூடிய மகளிருக்கு இது பெருமளவில் உதவிகரமா இருக்கும். அவர்களால் அதனுடைய செலவுகளை எளிதாக சமாளிக்க முடியும் அப்படிங்கிறாங்கல்ல. நல்ல தரமான உணவு, வசதிகள் மற்றும் திறமையான பாதுகாப்பு இதை உறுதி செஞ்சிட்டோம்னா அவங்க பாதியில படிப்பு விட்டுட்டு போறதோ இல்ல மேல் படிப்பை தொடர முடியாம இருப்பதோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு, அதே மாதிரி பல கம்பெனில வேலை செய்வாங்க. அவங்களுக்கு வேற ஒரு ஊர்ல நீங்க இந்த சிட்டிக்கு போங்க, அங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களால போக முடியாது. ஏன்னா அங்க அவங்களுக்கு தங்கறதுக்கான வசதிகளோ எல்லாமே. இதையெல்லாம் கணக்குல எடுத்துத்தான் இதை எல்லாத்தையும் மனசுல கொண்டு இதற்கான திட்டங்களை வகுத்து நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது. இது மிக மிக முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு மற்றும் பிரத்யேகமாக அறிவிக்கப்பட்டுள்ள ஒரு திட்டம். இதில் கண்டிப்பாக தமிழக மகளிர் மிகப்பெரிய பயனடைவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பட்ஜெட்ல மகளிருக்கு குறிப்பா தமிழ்நாட்டுல எந்தெந்த மாதிரி உதவிகள்லாம் அறிவிப்பு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். இதை தவிர இண்டஸ்ட்ரியலைசேஷன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், தொழிற்கூடங்கள் அது எந்தெந்த ஏரியால, செமிகண்டக்டர், பார்மாசூட்டிக்கல், கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி பலதும் இருக்கு. அதை அடுத்த வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்றேன். இந்த வீடியோவை பத்தின உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.